தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களை புரட்டி போட்ட பெஞ்சல் புயலின் தாக்கத்தில் இருந்து மீள்வதற்குள் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் பலரது வாழ்க்கையையும் முற்றிலுமாக சிதைத்துவிட்டது என்றே கூறலாம். மழை விட்ட பிறகும் 2 நாட்களுக்கும் மேலாக வடியாத வெள்ளத்தில் தங்களின் வீடுகளை இழந்து கழுத்தளவிற்கும் இடுப்பளவிற்கும் ஓடுகிற வெள்ளத்தில் பாம்பு, தேள் உள்ளிட்டவைகளுடன் உணவுக்காக அலைந்து வரும் விழுப்புரம் பகுதி மக்களின் துயரமோ யாருக்கும் வரக்கூடாதவை. இடுப்பளவு வெள்ளத்தில் தத்தளித்த இந்த காட்சிகள் திருவெண்ணைநல்லூர் பகுதியில் 3 நாட்களாகியும் வடியாத வெள்ளத்தின் கோர தாண்டவம் இவை. திருவெண்ணைநல்லூர் பேரூராட்சியில் இடுப்பளவு வெள்ளத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். அதிகாரிகள், அரசியல் கட்சியினர் என யாரும் வரவில்லை என இப்பகுதி மக்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்ததோடு, நாங்கள் படும் துயரில் இருந்து எங்களை மீட்க பேரிடர்படை கூட எட்டி பார்க்கவில்லை என கண்ணீர் வடித்தனர். இதுவரையிலும் நான் 11 வருஷம் ஆகுது கல்யாணம் ஆகி, இதுவரையிலும் ஒரு நாள் கூட தூர் வாதவே இல்லை. பின்னாடி வாக்கியா இருக்கு, எதுவுமே பண்ணவே இல்லை. எங்களுக்காக எந்த உதவியும் இதுவரையிலும் யாரும் செய்யவே இல்லை. நாங்களா வெளியில போய் நாங்களா எங்கேயா ஏதாவது வாங்கிட்டு வீட்டில் சமைச்சிட்டு இருக்கோம். குழந்தை இருக்கு, உள்ள பாம்பு இருக்கு, பள்ளி எல்லாமே இருக்கு, பிள்ளைங்களை கடிக்குது. என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. எங்களுக்கு ஒரு வழி சொல்லுங்க சார். 5 நாளா நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். யார் ஒருவேளை சாப்பாடு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். சின்ன குழந்தைங்களாம் வச்சுன்னு கஷ்டப்படுறோம். நாங்களாம் வாய் திறந்து கேட்டாதான் வரேன் தரேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. எங்களை யாரும் பார்த்ததும் கிடையாது. எங்களுக்கு யாரும் எதுவும் செஞ்சதும் கிடையாது. எங்களுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு எல்லாமே எங்க இருக்குதுன்னே தெரியல. நாங்க கட்டிக்கிற ஆடை கூட எங்க இருக்குதுன்னு தெரியல. நாங்க வச்சிருந்த வண்டி வாகனம் எங்க இருக்குதுன்னே தெரியல. விழுப்புரம் மாவட்டம் அரசூர் கிராமத்தில் உரிய வெள்ள நிவாரணம் வழங்காததை கண்டித்து கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் திருச்சி சென்னை நெடுஞ்சாலையில் 3 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இதுவரைக்கும் தண்ணி நின்னுச்சுங்க, ஃபுல்லா பாம்பு மேயுது. இந்த மாதிரி குழந்தைங்களை வச்சுட்டு நாங்க இருக்கிறோம். தண்ணி வீட்டுக்குள்ள வந்துருச்சு. தண்ணி குடிக்க சொன்னா பிள்ளைங்க தண்ணி குடிக்க மாட்டேங்குது. ஏமானா ரெஸ்ட் ரூம் போக முடியல. ரெஸ்ட் ரூம் உள்ள ஃபுல்லா தண்ணி, பாத்ரூம் உள்ள தண்ணி, வீட்டுக்குள்ள தண்ணி. பொருள் போனா பரவாயில்லைங்க, ஒரு தண்ணி குடிக்காம அத்தியாவசியமா யூரின் போகாம டாய்லெட் போகாம நேத்துல இருந்து பிள்ளை இருக்கு. இது பாண்டிய நகரா பாம்பு நகரா? பாண்டிய நகர்ல தண்ணி வந்துச்சு. இந்த ரோட மட்டும் கிளியர் பண்ணிட்டு ஒரு டீகல்ல இந்த ஆபீசர் பேசுறான். என்ன தெரியும் பேசுறான்? சார் ஒரு தண்ணி கூட இல்ல, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு ஆபீசருக்கு போன் பண்ணி சொல்றான். அந்த ஆபீசர் இங்க வர சொல்லு. இதனால் சாலைகளின் 2 புறங்களிலும் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு